ஹியர். ஏன்னா நான் வந்து எப்பயுமே அவ்வளோ ஜுவல்லரி பர்சன் கிடையாது. ரொம்ப யோசிச்சு தான் போடுவேன். பட் இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி மினிமல். இட் ஃபீல்ஸ் லைக் ஸ்கின். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நான் வந்தோடனே அவங்கக்கிட்ட சொன்னேன். இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் ஜுவல்லரி வந்து நம்ம ஃபேமிலியாக ட்ரெடிஷனாக பாஸ் ஆன் பண்ணுற ஒரு விஷயம். இட் ஹோல்ட்ஸ் அ லாட் ஆஃப் மெமரி. நம்ம சும்மா வந்து வாங்கிட்டு போகாமல் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. And I'm very happy to inaugurate their 7th store. Thank you so much for the Chalani family for having me. எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. அண்ட் என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங், நான் ஸ்டோருக்குள்ளே போய் when I was seeing the collections, நான் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் இதுக்கு அது நல்லா இருக்குமான்னு ஆல்ரெடி மைண்ட் போயிடுச்சு. ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் டு ஹர் அபவுட் இட். So in the future also I really hope I'll open more stores. And எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களது வந்துட்டு லில்லே பை சலானி 7வது ஸ்டோரு. அடுத்த மாதம் இன்னொரு 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது ரெடியாக ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பெரிய ஆதரவோடு கண்டிப்பாக நாங்கள் அதை பெரிய அளவில் செய்வோம். எங்களுடைய இந்த ஸ்டோருடைய முக்கிய நோக்கமே இப்போது தங்கத்துடைய விலையெல்லாம் பெரிய அளவில் உயர்ந்துட்டு வருது. ஸோ அது மாதிரியான ஒரு நேரத்தில் எடை கம்மியாகவும் 18 கேரட்லேயும் அதே மாதிரி இட்டாலியன் ஜுவல்லரி கொடுக்கறதுல விலை கம்மியாக வரும். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா வயதினருக்கும், அதாவது 2 வயது குழந்தை முதல் எல்லா வயசுமே போடுற மாதிரியான லைட் வெயிட் ஜுவல்லரி விலை கம்மியாக இருக்கும். அது மாதிரியான ஒரு மாடர்ன் ஸ்டோர் இது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்கள், ஆண் பெண் இருபாலரும் போடுற மாதிரியான ஒரு நகைகள் இங்கே இருக்குது. அதனால் அவசியம் வருகை தாருங்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இப்போது சார்பட்டா 2 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நல்லவன்னு ஒரு படம் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் ஆல்மோஸ்ட் நல்லவன். ஏன்னா துஷாரானாலே ஒரு சீரியஸான பர்ஃபார்மர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் துஷாராவோட ஒரு ஃபன்னியான சைடு அந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மாரியம்மா ஃப்ரம் சார்பட்டா, அவங்கள வந்து திருப்பியும் நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நடிக்கிறது மாதிரி நத்திங் கேன் எக்ஸைட் மீ. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் ஐ எம் ஹியர் அண்ட் ஐ எம் டூயிங் வாட் ஐ லவ் டூயிங். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் டு காட். தேங்க்ஸ். சார்பட்டா 1 எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக தானே இருக்கும். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு சார்பட்டா. கண்டிப்பாக 2 ஒரு தியேட்டர் ரிலீஸ்னால ஐ திங்க் இட் பி இன்னுமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானே சேர்க்கல. ஸோ ஐ வுட் சே, எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு சேவிங்ன்றது பண்ணி தானே ஆகணும். அது வந்து கோல்டு ஃபார்மில் பண்ணால் ஐ திங்க் அது அப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோல்டு வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் வந்தால் நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவேன் நான். அது நடிக்கிறது தானே நம்ம வேலை. வெப் சீரிஸ்னாலும் சரி, படம்னாலும் சரி, ஆயிடுது. விமர்சனத்தை விட்டுட்டு படத்துக்கு அவார்டு கிடைச்சிக்கன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இல்ல நம்ம ஸ்டோர் ஓப்பனிங் அதை பத்தின கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. படம் பார்த்துட்டேன். அதுக்கும் வந்து திறக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. என்னை முன்னாடியே கூப்பிட்டாங்க திறக்கிறதுக்கு. நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்துட்டேன். ஓகே, சோ ஆமா சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேக்கலாம். ஸ்வேதா மேம் தான் வந்து லீட் பண்ண போறாங்க. சோ எஸ் ஸ்வேதா, வீடியோ. தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லோரும் போடணும், எல்லோரும் அணியணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா முதல்ல வந்து 18 கேரட் சொல்லும் போதே உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மினிமஸ் ஜுவல்லரி, இடம் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப டிசைனாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஜுவல்லரி எது மாதிரி ஒரு டிசைன் வருமோ அது மாதிரியான டிசைன் அதை க்ரியேட் பண்ணி அதையும் வந்து ரோஸ் கோல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சின்ன வைரங்கள். அதனால் உங்களுக்கு பெரிய செலவுலாம் இல்லை. ஆரம்ப விலையே 6499 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில் இருக்கிறதுனால
நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே பிரபலமாக வரும்ன்றது எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அதை வந்துட்டு இவங்க நல்ல கைராசி, இவங்க வேற கடை திறந்துருக்கிறதால இன்னும் நல்லாவே இருக்கும்ன்றது எங்களோட பெரிய நம்பிக்கை. அதாவது 2031 வரை 500 கடைகள் திறக்கணுங்கிறது எங்களுடைய பிளானு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கடைகளுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 36 கடைகள் மொத்தம் நிறைவடையும். ஸோ எங்களுடைய நோக்கமே அடுத்தடுத்த வருடங்களுக்கு பெரிய அளவில் வந்து மிக வேகமாக நாங்கள் கொண்டு செல்வோம். மேடம், லாஸ்ட் கொஸ்டின். நெக்லஸ், பிரேஸ்லெட்டர், ரிங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, எங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு டாபிக். இல்ல மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அது என் தலையில கட்டாதீங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கத்துல மெட்டி வச்சிருந்தாங்க. ஓகே. லைக் ரோஸ் கோல்ட்ல அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அது வந்து காட் மை யா அது இமீடியட்டா அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. கொலுசு இருந்தது. தே ஹேட் வெரி நைஸ் கொலுசு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ற டிசைன்ஸ்ல குட்டி குட்டியா மிக்கி மவுஸ் அந்த மாதிரி ஃபுட்பால் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்பெக்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். நைஸ் ஃப்ரேம்லெஸ்ல கோல்ட்ல இட் வாஸ் வெரி குட். மேபி அதுவுமே லைக் நிறைய இருக்கு, லைக் புதுசா இருக்கு எனக்கு. ஸோ ஐ திங்க் மெட்டி மேல ஆசைப்பட்டிருக்கேன். கல்யாணம் எப்போ? அதானே. ஓகே பாய். லாஸ்ட் கொஸ்டின். கோல்டு ஜுவல்லரி சம்பந்தமா தான். இப்போ உங்களுக்கு க்ளோசஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அந்த மாதிரி யாருக்காவது ஒரு யூனிக்காக ஒரு கோல்டு ஜுவல்லரி ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அது பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஆக்சுவலி அம்மாக்கு ரீசெண்டாக ஒரு டைமண்டில் ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை அம்மாவுக்கு அது போடணும்னு சொல்லி. ஸோ அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்ததா ஸ்பெஷல். அவங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? என் பிள்ளை சம்பாரிச்சு வாங்கி தர அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து ஐ குட் ஃபீல். இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய அம்மாவுக்கு பண்ணோம் அப்படின்னு ஒரு மட்டுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவேன். ஆனால் இப்பொழுதுக்கு அம்மாவுக்கு பண்ணோம், அவ்வளோதான்.